அண்ணன் அமெரிக்காவுக்கு வெளிப்படையான எதிரிகள் அப்படின்னு பார்த்தா ரஷ்யா. ரஷ்யாவை அடுத்து சீனா, ஈரான் அப்படின்னு நிலைமைக்கு தகுந்தாப்புல அவனே ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா உண்மையிலேயே அன்னை அமெரிக்காவுக்கு எதிரி யாரு அப்படின்னா, சத்தியமா அன்னை அமெரிக்கா தான். தனக்குத்தானே குழி வெட்டிக்கிறதுல மன்னன் அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா தான். அந்த கருமத்தை எதுக்காக தொடர்ந்து செய்றாய்ங்கன்னு அவனுங்களுக்காச்சும் தெரியுமான்னு தெரியல. நமக்கு சத்தியமா தெரியல. அவனுங்களுக்கு தெரிஞ்சா ஓகே. தெரிஞ்சுக்கிட்டே தப்பு செய்றவன என்னத்த சொல்றது? ஆனா ஒவ்வொரு தாட்டியும் வாங்குற அடி அப்படிங்கிறது ஏறக்குறைய இடி மாரி தான் இருக்கு. இருந்தாலும் புத்தி வரமாட்டேங்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. அத மாத்தவே முடியாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவ, 5 வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து தொலைஞ்சிருதப்பா அப்படிங்கிற மாரி அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் மாட்டுக்கு. என்ன அப்படின்னா, என்னைக்குமே அமெரிக்கா வளர்த்து விடக்கூடிய ஆட்கள் தான் அமெரிக்காவ உரசி பார்ப்பார்கள், கொளுத்தி பார்ப்பார்கள். ஏறக்குறைய பெரிய அளவுல கொண்டு போய் அமெரிக்காவ முட்டுச்சந்துலயோ, தெருவுலயோ நிறுத்தி விட்டு போயிருவாய்ங்க. இப்படி அமெரிக்கா ஒவ்வொரு காலத்திலயும் வளர்த்த இயக்கம். ரஷ்யாவை வேட்டையாடுறதுக்குன்னு உலகத்துல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இயக்கத்தை வளர்த்து விட்டு கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல அவன் பூரா அமெரிக்காவை தான் அடிப்பான். அது அல் கெய்தால இருந்து தாலிபான்கள் வரை சொல்லிக்கிட்டே போலாம். எல்லா பட்டியல்கள்லையும் வளர்த்தது யாரா அப்படின்னு பார்த்தா இந்த லூஸ் பயலா தான் இருக்கும். ஆனா அண்ணனா போயிட்டான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கடைசியில அல் கெய்தா பெரிய தாக்கத்தை எங்க ஏற்படுத்துச்சு அப்படின்னு கேட்டா அமெரிக்கால தான். அதே மாரி ஆப்கான விட்டு ரஷ்யா வெளியேறி போனதெல்லாம் ஒரு பெரும் கதை அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்றதா சொல்லலாம். இருந்தாலும் அமெரிக்கா விழுந்தடிச்சு ஓடுன மாரி ஒரு பெரும் கதைய சொல்றதுக்கு வாய்ப்பில்ல. இந்த மாரி தொடர்ந்து தான் வளர்த்த நபர்களாலேயே அசிங்கப்படுறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான். அப்பேற்பட்ட அமெரிக்கா, அதாவது ஒரு சின்ன சின்ன கூட்டம், ஒரு சிங்கிள் நபர வளர்த்து அவன் பின்னாடி ஒரு கூட்டத்த சேர்த்தா, அந்த கூட்டமே உலகத்தோட வல்லரசு, யாராலயும் அசைச்சு பார்க்க முடியாத அன்னை அமெரிக்காவுக்கு பல நேரங்கள்ல தலைவலி குடுக்குது அப்படின்னா, ஒரு நாட்ட வளர்த்தா, அதுவும் அந்த நாடும் ஏறக்குறைய இந்த கூட்டத்துக்கு சமம் தான். இந்த கூட்டத்துக்கு சமம் நாடுங்கிற லேபிளோட வளர்த்தா அன்னை அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய இடைஞ்சல் வரும். பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இப்பயாச்சும் உருப்பிட்டு பொழைச்சா அன்னை அமெரிக்கா தப்பிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் தான். பாகிஸ்தானை பல நேரங்கள்ல இந்தியா, ரஷ்யா, சீனா இப்படின்னு கதை சொல்லி வளர்த்து நாசமா போயிட்டாங்க. இந்த அன்னை அமெரிக்கா, ஐரோப்பா இவனுங்க எல்லாம் வாய் பேச்சு அப்படிங்கிறது அடேங்கப்பா! எங்களுக்கு நிகர் நாங்க மட்டும்தான். நீங்கலாம் எதுலயுமே கிடையாது. டேய் எதுலடா? எதுலயுமே கிடையாது. டாப் டூ பாட்டம் எங்கேயுமே நீ நிக்கவே கூடாது அப்படின்னு பேசக்கூடியவனுங்க. ஆனா பாகிஸ்தான் அணு ஆயுத நாடா வளர்ந்ததுக்கு முழு காரணம் யாரு அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தான். பாகிஸ்தான் அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சுச்சா அப்படின்னு கேட்டா திருடுச்சு. பொதுவாவே ஒவ்வொரு நாடும் அணு ஆயுதம் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இப்ப நம்மலாம் கண்டுபிடிச்சோம். காலங்காலமா போராடி மிகப்பெரிய விஞ்ஞானிகளோட உழைப்போட கண்டுபிடிச்சோம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஐரோப்பாவுக்கு வேலைக்கு போனாங்க. அயூப் கான் அங்கிருந்து அணு ஆயுத ஃபார்முலாக்களை திருடிட்டு வந்தார். திருடிட்டு வந்த மனுஷன் பாகிஸ்தான்ல உருவாக்குனார். திருப்பி பாகிஸ்தான்ல இருந்து திருடி பல நாடுகளுக்கு வித்தார். இவ்வளவுதான். கவுண்டமணி காமெடி மாதிரி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரங்கிற மாதிரி நாட்டுல எல்லா பேர்ல திருடனுங்கன்ட்டு போயிடலாம். அந்த மாதிரி இவனுங்க அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா அது கிடையாது. அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் திருடுச்சு அப்படின்னா கரெக்டா இருக்கு. எங்க இருந்து திருடுச்சு? வீணா போனா ஐரோப்பால இருந்து. ஆனா பேச்ச பாரு, ஐரோப்பா உலகத்தோட பாதுகாவலர்கள் அப்படிலாம் பேசுவாங்க. டேய் உலகத்தை அழிக்கிறதே நீங்க தான்டா. அந்த மாரி அங்கருந்து திருடிட்டு வரான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சும், இந்தியா கையில அணு ஆயுதம் இருக்கு, பாகிஸ்தான் கையில இருந்துட்டு போது அப்படின்னு விட்டது யாரு அப்படின்னா அமெரிக்கா. இத தொடர்ந்து 3வது தப்பு அன்னைக்கு இருந்த இந்திய அரசாங்கம் அத பெருசா எடுத்துக்கல. எடுத்திருந்தா அன்னைக்கே நசுக்கி தூக்கி வீசியிருக்கலாம். அவனுங்க 2 பேர திட்டும்போது, கண்ணாடியில உன் மூஞ்சிய பாரு அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. சரி இருக்கட்டும். அத காட்டிலும் இப்ப அருமையான சந்தர்ப்பங்கள் வருது. டொனால்ட் ட்ரம்ப் வராரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பரம எதிரியான ஈரான் கையில அணு ஆயுதம் சிக்குது. இதுக்கு காரணம் என்ன? பல காரணங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல நடந்தது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய வைரல் ஆச்சு. அணு ஆயுத விஞ்ஞானிகளை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி யுரேனியத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. யார்ரா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் தாலிபான்கள் அப்படின்னு. தீவிரவாதிகள் இவ்வளவு பெரிய சம்பவம் செஞ்சாச்சு. ஆனா அதோட ரவுண்ட் த கிளாக் அப்டேட் தொடர்ந்து இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த இடம் தான் பிரச்சனை.
அதாவது அங்க திருட்டு போச்சு அப்படின்னா ஓகே. இந்த வெட்டி பயலுக எததான் பாதுகாப்பா வச்சிருந்தாய்ங்க. அவன் வரான்னோனயே எதிர்க்காம ஆத்தாடி வரேன் அப்படின்ட்டு இவனுங்க ஆயுதத்த தூக்கி போட்டு ஓடியிருப்பாய்ங்க தல தெறிக்க அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு. உண்மையாவும் இருக்கலாம். அவனுங்க ஓடி ஒளியக்கூடிய ஒரு ராணுவம் தான். எதிர்த்து சண்டை போடக்கூடிய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் கிடையாது. 100ல 20 பேர் வேணா வந்து சண்டை போடுவான். ஆனா 80 பேருக்கு மேல சண்டை போட மாட்டாய்ங்க. ஓடி ஒளிய தான் பார்ப்பாய்ங்க. அதனால இவர்கள் ஈஸியா வந்து ஒரு அட்டாக்க நிகழ்த்திவிட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அதோட அப்டேட் எங்கடா? ட்ரேஸ் பண்ணது எங்கடா? அப்படின்னு கேட்டா, அங்க தான் வில்லங்கமே வருது. ஏன் அப்படின்னா, முதல்ல 10 அணு விஞ்ஞானிகள் கடத்தப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. யுரேனியம் காணா, அத காணா, இத காணா அப்படின்னு பெரிய பட்டியல்லாம் போட்டாங்க. ஆனா, அந்த பட்டியல் ஒவ்வொரு மணி நேரமும், இல்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல மாறிக்கிட்டே இருக்கு. ஆட்களோட எண்ணிக்கை மாறுது. பொருட்களோட எண்ணிக்கை மாறுது. இந்த மாரி ஏகப்பட்ட மாற்றங்கள் தான். "டேய் என்ன பஞ்சு மிட்டாயா காணாம போச்சு? அணு ஆயுதம் சம்பந்தப்பட்ட விவகாரம் என்னமோ பஞ்சு மிட்டாய் காணாம போன மாரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களேடா!" அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஏறக்குறைய பாகிஸ்தானுக்குள்ள இது பெரிய சச்சரவா மாறிப்போச்சு. பாகிஸ்தான் ராணுவத்துக்கும், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் எதிரான நபர்கள் உள்ளுக்குள்ள இருப்பார்கள்ல. "ஏய் இவனுங்க கிட்ட நாடு சிக்கி சின்னா பின்னமா ஆகுதுன்னு." அவர்கள் ஒரு பெரும் சந்தேகத்தை எழுப்புறார்கள். என்ன அப்டின்னா, இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட்டும் முன்னுக்கு பின் முரணா இருக்கு. நம்மளோட உளவுத்துறை அப்படிங்கிறது திருட்டு உளவுத்துறை. இந்த திருட்டு உளவுத்துறையோட கைகள் இந்த திருட்டு வேலையில இருக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சுட்டார்கள். அதாவது அவர்கள் சொல்ற சாராம்சம் என்ன அப்டின்னா, பாகிஸ்தான் தாலிபான்கள் ஒரு தாக்குதல் நடத்துறார்கள். எது? அது நியூக்ளியர் சைட் சம்பந்தப்பட்ட இடங்கள். அங்க ஏதாச்சும் சிக்குச்சா அப்படின்னு கேட்டா, அவனுங்கள பொறுத்தவரை ஆமா நாங்க தாக்குனோம், கடத்துனோம். ஆனா அம்புட்டு பயலும் லேபர்க தான் நாங்க விட்டுட்டோம் அப்படின்ட்டாய்ங்க. சிம்பிளா அவனுங்க முடிச்சுட்டு போயிட்டாய்ங்க. எஸ் நாங்க பண்ணோம். அதே சமயம் எங்களோட டார்கெட்ல லிஸ்ட்ல உள்ள ஆட்கள் சிக்கல. அதனால பிடிச்ச ஆட்கள விட்டுட்டோம் அப்படின்ட்டாய்ங்க. எவ்வளோடா அப்படின்னு கேட்டா, அவனுங்களும் குழப்பத்தான் செய்றாய்ங்க. தாக்குதல் நடந்தது உண்ம. அந்த தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ராணுவத்த சம்பந்தப்பட்ட ஒரு இலக்கு. அந்த இலக்கு என்னன்னுலாம் தெரியாது. பிஸ்கட் கம்பெனியாவும் இருக்கலாம், அணு ஆயுத கம்பெனியாவும் இருக்கலாம். அதோட லொகேஷன் பர்ட்டிகுலர் லொகேஷன் பிஸ்கட்டும் தயாரிச்சுக்கலாம், அணு ஆயுதமும் தயாரிச்சுக்கலாம். பாகிஸ்தான் தாலிபான்கள் அப்படிதான் தாக்குனார்கள். என்னமோ ஒண்ணு ராணுவத்தோட லேபிள்ல தான் இந்த பகுதி இயங்குது அப்படின்னு. அதோட முடிஞ்சு போச்சு அவனுங்களோட வேலை. அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனா, அத முழுக்க முழுக்க டெவலப் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானோட உளவுத்துறை தான். காரணம் என்ன அப்படின்னா, இதையே சாக்கா வச்சு இவனுங்க திருடிட்டு போயிட்டாய்ங்கன்னு சொல்லி, இவனுங்களே திருடி ஈரானுக்கு வித்துட்டாய்ங்க. யுரேனியத்த வித்துட்டாய்ங்க, நியூக்ளியர் டெக்னாலஜிய வித்துட்டாய்ங்க அப்படின்னு சகட்டு பேலிக்கு அது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் கைமாறி இருக்கு அப்படிங்கிற தகவல பாகிஸ்தான்ல இப்ப வெளியிட ஆரம்பிக்கிறார்கள். சந்தேகத்தின் பேர்ல. பாகிஸ்தான் அணு ஆயுதமே திருட்டு தான். ஐரோப்பால இருந்து திருடிட்டு வந்தாய்ங்க. ஐரோப்பால இருந்து திருடிட்டு வந்து இவனுங்கனால செய்ய முடிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா, பொருளாதார பலம் வேணும். பொருளாதார பலத்துக்காக லிபியாவ கூட்டணி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த காலத்துல லிபியாவ கூட்டணி சேர்த்தாங்க. கடாஃபி அங்கருந்து பணத்த கொண்டு வந்து பாகிஸ்தான்ல கொட்டுனாரு. காரணம் அவருக்கும் அணு ஆயுதம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அவருக்கு அணு ஆயுதத்த குடுக்க மாட்டேன்ட்டாய்ங்க. லிபியால இருந்து வந்த ஆட்களுக்கு ஏறக்குறைய அங்க அதாவது அந்த அணு ஆயுத மையத்துல பல டிவிஷன்கள் பிரிஞ்சு வேலை பார்க்கக்கூடியது. மெயின் டிவிஷன் அந்த கோரான டிவிஷனுக்குள்ள லிபிய விஞ்ஞானிகள உள்ள விடவே இல்ல. வேடிக்கையா கூட சொல்லலாம். அங்க பொட்டி தூக்குற வேலைய தவிர அவனுங்களுக்கு வேற எந்த வேலையும் குடுக்கல அப்படின்னு. அப்படி அந்த அணு ஆயுத டெக்னாலஜி ஃபார்முலாவ திருடிட்டு வந்தாய்ங்க. ஆனா அத உருவாக்குறக்கு பணத்த திருடுறக்காக லிபியால போய் உனக்கும் நான் தரேன், உன்னையும் நான் சேர்த்துக்கிறேன், டெக்னாலஜி ஷேரிங் இந்த மாரி கடாஃபியவே ஏமாத்தி லிபியால இருந்து பணத்த கொண்டு வந்து கொட்ட வச்சாய்ங்க. கடாஃபியும் அந்த அப்ப செல்வ செழிப்பா இருந்த லிபியாங்கிறனால கொண்டு வந்து பணத்த பம்ப் பண்ணாரு பாகிஸ்தானுக்குள்ள. அத வச்சு தான் இவனுங்க அணு ஆயுதத்தையே உருவாக்குனாய்ங்க. அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் திரும்பி அயூப் கான் பார்த்த வேலை அப்படிங்கிறது உலகம் பூரா திருப்பி இந்த முழு டெக்னாலஜி அங்கேருந்து பிச்சு பிச்சு திருடிட்டு வந்து இங்க ஒண்ணு சேர்த்து வச்சுட்டோம்ல. இத அப்படியே லவாக்கா லட்டு மாரி தூக்கி குடுப்போம்னு விக்க கிளம்பிட்டாரு. அந்த அயூப் கான பிடிச்சு உள்ள போட்டாய்ங்க. அப்புறம் வித்தாருன்னாய்ங்க, விக்கலன்னாய்ங்க. இப்படி படம் காட்டிக்கிட்டே இருந்தாய்ங்க. வித்தது வித்ததுதான். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ல இத ஒரு பிசினஸாவே பார்த்தார்கள். பாகிஸ்தான் ராணுவத்திலயும், பாகிஸ்தான் விஞ்ஞானிகள் குரூப்லயும், பாகிஸ்தான் அரசியல்வாதிகள் மத்தியிலயும் இதுவும் ஒரு ப்ராஃபிட்டான பிசினஸ் கார்டுன்னு தூக்கி கையில வச்சுக்கிட்டாங்க. எப்பல்லாம் யாருக்கெல்லாம் சூழ்நிலை சாதகமா சிக்குதோ, ஆப்பரேட் பண்ணி தப்பிக்க முடியுதுன்னு தோணுதோ, அப்பல்லாம் இந்த சித்து விளையாட்டு பாகிஸ்தான்ல தொடர்ந்து நடக்குது.
அமெரிக்கா வேடிக்கை பார்த்துச்சு. இன்னைக்கு ஈரான் கைகளுக்கு போகுது. அமெரிக்கா வேடிக்கை பார்த்தா, வேடிக்கை பார்த்துக்க. இரட்டை கோபுரத்த தாண்டி பல விஷயங்கள் நடந்து அசிங்கப்பட்டு தெருவுல நிக்கும். அதே சமயம் இந்த இடத்துல ஈரான் கைக்கு போறத இஸ்ரேல் தடுக்கும். இஸ்ரேலுக்கு ஈரான் கைக்கு பாகிஸ்தான் தான் குடுக்குது அப்படின்னா, பாகிஸ்தான தடுக்கும். பாகிஸ்தான தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் போராடணுமா அப்படின்னு கேட்டா, ஈரானுக்குள்ளேயே அவனுங்க பெருசா போராடுறது கிடையாது. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஈரான் இஸ்ரேலுக்குள்ள சம்பவம் செய்யுது. பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட ஆபீஸ்க்குள்ளேயே ஸ்பை ஆட்கள் வச்சிருந்துச்சு ஈரான். அதுலலாம் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. இந்த பக்கமும் கெத்துதான். ஆனா அத காட்டிலும் இஸ்ரேல் ஒரு படி கெத்து. நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல இதான் எதார்த்தமான உண்மை. இவனுங்க 10 சம்பவம் செஞ்சா அவனுங்க 1 சம்பவம் செய்வாய்ங்க. இவனுங்க மெயினான டார்கெட்ல பூரா அடிச்சு மைலேஜ் எடுத்தா, இவனுங்க அங்க மொசாட்டோட முக்கியமான அதிகாரி போற கான்வாய டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாய்ங்க. இல்ல அவரே போட்டு தள்ளியிருப்பாய்ங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா இவனுங்க ஒட்டுமொத்தமா அணு கட்டமைப்பு, அணு விஞ்ஞானி கட்டமைப்பு, வந்தவன், போனவன், 1 டஜன் பிராக்ஸி தலைவர்கள் எல்லாரையும் தட்டி தூக்கியிருப்பாய்ங்க. ஈரானுக்குள்ள வச்சு, வெளியில வச்சும். அந்த மாரி ஈரானுக்குள்ளேயே சம்பவம் செய்ற ஆட்கள் பாகிஸ்தானுக்குள்ள வச்சு விளையாட ஆரம்பிச்சுருவார்கள். ஆரம்பிக்கணும். டெல்லி இந்த தூசிய தட்டி பறக்கலாம் விடக்கூடாது. இது பெரும் புயல்றா! அப்படின்னு அடிச்சு கெளப்பி விட்டா மட்டும் தான், ஒட்டுமொத்த நாடு உஷாராவாய்ங்க. இல்ல யோசிக்க விட்டோம் அப்புட்ன்னா, அங்கருந்து ஏறி மேய்ஞ்சு வந்து நம்மள அடிக்கிற காட்டுல முதல்ல பக்கத்துல தானே அடிப்பேன் அப்படின்னு வேக்கானம் பேசக்கூடிய ஆட்கள். அதனால இத வேகமா தட்டி விடணும் டெல்லி. தட்டி விடுற போக்குல இப்ப சூழ்நிலைகளும் ரொம்ப முக்கியம். ட்ரம்ப் வராரு. ஈரான் கைக்கு அணு ஆயுதம் போக்கூடாதுன்னு இஸ்ரேல் ஒத்த கால்ல நிக்குது. குடுத்ததே இவன் தான்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. யோசிக்கவே மாட்டாய்ங்க. சட்டுன்னு ஜோலிய முடிச்சுப்புடுவாய்ங்க. பாகிஸ்தானோட கேடயம் ராணுவத்துக்கு மட்டும் கிடையாது. அதாவது ராணுவ ரீதியான விவகாரத்துக்கு மட்டும் கிடையாது. பொருளாதார ரீதியான விவகாரத்துக்கும் பாகிஸ்தானோட கேடயம் அப்படிங்கிறது அணு ஆயுதம் தான். அத பிடுங்கிட்டோம் அப்புட்னாலே, பெரிய அளவு கேடயம் இல்லாம பாகிஸ்தான நிக்க வச்சிடலாம். பாகிஸ்தான் கேடயத்தோட நிக்கும்போதே வேட்டையாடிடலாம். அது வேற விஷயம். கேடயமும் இல்லாட்டி, போறவர சின்ன பயலா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படிங்கிற மாரி சூழ்நிலைகள் மாறி போயிரும். அதுக்கான பக்காவான சந்தர்ப்பம். அணு ஆயுதம் பாகிஸ்தான் கையில சிக்கும்போது, நம்ம நாடு சொதப்புச்சு. இப்ப பாகிஸ்தான் அணு ஆயுதத்த பிடுங்கக்கூடிய ஒரு பக்காவான சூழ்நிலை அவர்களும் உருவாக்குறார்கள். வெளியில இருந்து நம்மளும் நெறையா உருவாக்குறோம். இது போக அண்ணன் அமெரிக்கா, இஸ்ரேல்னு பல சேனல்களும் ஒரே திசைய நோக்கி பயணிக்குது. இப்ப சொதப்பக்கூடாது. டெல்லி ப்ராப்பரா, கரெக்ட்டா இதையே ரவுண்ட் த கிளாக் ஆடுனா, பாகிஸ்தான அணு ஆயுதம் இல்லாத நாட உருவாக்கிற முடியுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.